அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, NISM கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமோட நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சிலபஸ் என்னென்னா செகண்டரி மார்க்கெட், அதாவது இரண்டாம் நிலை சந்தை என்றால் என்ன என்பதை குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம். ஸோ நிதி அமைப்பு என்பது இரண்டு வெவ்வேறு சந்தைகளை கொண்டுள்ளது. அதாவது ஃபினான்ஷியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ டிஃபரண்ட் மார்க்கெட்ஸ். என்னென்ன சந்தைன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தை, அதாவது த பிரைமரி மார்க்கெட் அண்ட் த செகண்டரி மார்க்கெட். ஸோ பிரைமரி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா, முதன்மை சந்தையில் பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி பத்திரங்கள் முதல் முறையாக வெளியிடப்படுகின்றன. முதன்மை சந்தையில் பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்ற நிதி பத்திரங்கள் முதல் முறையாக வெளியிடப்படுகின்றன. அதாவது இந்த பிரைமரி மார்க்கெட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் சச் அஸ் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாம் நிலை சந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டாம் நிலை சந்தை என்பது இந்த பத்திரங்களை வர்த்தகம் செய்து மறுவிற்பனை செய்வதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது த செகண்டரி மார்க்கெட் இஸ் எ பிளேஸ் டு ட்ரேட் அண்ட் ரீசெல் தீஸ் செக்யூரிட்டிஸ். அதான் வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு ரோல். நெக்ஸ்ட் வந்து இந்த செயல்பாடுகள் மற்றும் சேவைகள் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று மாறுபடுகின்றன. அதாவது த பிரைமரி மார்க்கெட் அண்ட் த செகண்டரி ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் ஈச் அதர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் த சர்வீசஸ் தே ப்ரொவைட். அதாவது செயல்பாடுகள் மற்றும் சேவைகள் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று மாறுபடுகின்றனர். அப்புறம் வந்து புதிய மூலதனத்தை திரட்டுவதற்கு பத்திரங்களை வெளியிடுவதற்கு முதன்மை சந்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது while the primary market is used by issuers for raising fresh capital from the investors through issue of securities. புதிய மூலதனத்தை திரட்டுவதற்கு பத்திரங்களை வெளியிடுவதற்கு முதன்மை சந்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ரெண்டாம் நிலை சந்தை என்ன பண்ணுதுன்னா, ரெண்டாம் நிலை சந்தை இந்த கருவிகளுக்கு பணப்புழக்கத்தை வழங்குகிறது. அதாவது செகண்டரி மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் liquidity to these instruments. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முதன்மை சந்தை என்பது ஆரம்ப வழங்கல் நடைபெறும் ஒரு தளமாகும். அதாவது பிரைமரி மார்க்கெட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் வேர் த இனிஷியல் ஆஃபரிங் ஆஃப் த செக்யூரிட்டி டேக் பிளேஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, பிரைமரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லார்ஜ் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தீஸ் இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் பர்ச்சேஸ் செக்யூரிட்டிஸ் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் இந்த பிரைமரி மார்க்கெட். அதாவது பத்திரங்கள் முதல் முறையாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் தான் வந்து அதிக அளவில் வந்து இந்த பத்திரங்களை வாங்குகிறார்கள். அதுதான் அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, பொதுமக்களிடமிருந்து மூலதனத்தை திரட்ட விரும்பும் நிறுவனங்கள் தங்கள் ஆரம்ப பொது வளங்களை IPO மூலம் தொடங்குகின்றன. அதாவது கம்பெனிஸ் லுக்கிங் டு ரைஸ் கேபிட்டல் ஃப்ரம் த ஜென்ரல் பப்ளிக் லான்ச் தர் IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது பொதுமக்களிடமிருந்து மூலதனத்தை திரட்ட விரும்பும் நிறுவனங்கள் தங்கள் ஆரம்ப பொது வளங்களை IPO மூலம் தொடங்குகின்றன. ஸோ நிறுவனங்கள் பொதுமக்களை தங்கள் பங்குகளில் முதலீடு செய்து பங்குதாரர்களாக மாற்றுவது இதுவே முதல் முறை. அதாவது இதில் தான் ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து பப்ளிக்கை வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் த கம்பெனிஸ் ஆஃபர் த ஜென்ரல் பப்ளிக் டு இன்வெஸ்ட் இன் தேர் ஸ்டாக்ஸ் அண்ட் பிகம் ஷேர் ஹோல்டர்ஸ். நிறுவனங்கள் பொதுமக்களை தங்கள் பங்குகளில் முதலீடு செய்து பங்குதாரர்களாக மாற்றுவது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து IPO இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு நிறுவனத்தின் IPO முதன்மை சந்தையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஸோ IPO வந்து க்ளோஸ் ஆனோன்னா த அலாட்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வில் டேக் பிளேஸ். தட் இஸ் IPO முடிந்ததும் பங்குகளின் ஒதுக்கீடு நடைபெறும். ஸோ IPOவில் உங்களுக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவற்றை விற்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அது எங்கே அந்த விற்பனை வந்து எந்த மார்க்கெட்டில் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். தட் இஸ் இஃப் யூ ஆர் அலாட்டட் ஸ்டாக்ஸ் இந்த IPO அண்ட் விஷ் டு செல் தம் யூ கேன் டூ ஸோ இன் த செகண்டரி மார்க்கெட். அதாவது IPOவில் உங்களுக்கு பங்குகள் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் அவற்றை விற்க விரும்பினால் நீங்கள் அதை ரெண்டாம் நிலை சந்தையில் விற்கலாம். ஸோ பங்கு ரெண்டாம் நிலை சந்தையில் சுதந்திரமாக வர்த்தகம் நம்ம செய்யலாம். ஸோ ஒன்ஸ் த ஸ்டாக் என்டர்ஸ் இன் த செகண்டரி மார்க்கெட் இட் கேன் பி ஃப்ரீலி ட்ரேடட் ஆர் பாட் அண்ட் சோல்ட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். அதாவது பங்கு ரெண்டாம் நிலை சந்தையில் சுதந்திரமாக வர்த்தகம் செய்யலாம். அதை வாங்கவும் செய்யலாம், விற்பனை செய்யலாம். ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட். அதாவது செகண்டரி மார்க்கெட்டின் வகைகள் என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நெக்ஸ்ட் வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பங்குகள், பத்திரங்கள், பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு நாணயம் போன்ற பல்வேறு பத்திரங்களை நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு தளமாக அது பயன்படுத்தப்படுகிறது. பங்குகள், பத்திரங்கள், பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு நாணயம் போன்ற பல்வேறு பத்திரங்களை நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு தளமாக அது பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் ட்ரேட் வேரியஸ் செக்யூரிட்டிஸ் லைக் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் கமோடிட்டிஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி. ஸோ இந்தியாவில் வந்து ரெண்டு பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இன்னொன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஸோ ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் என்னன்னா ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு சந்தையாகும். ஸோ தட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். வர்த்தகம் வந்து நேரடியாக இரு தரப்பினரிடையே நடைபெறுகிறது. ஸோ த ட்ரேட் இஸ் டைரக்ட்லி டேக் பிளேஸ் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பரிமாற்றம் அல்லது தரகரின் ஈடுபாடும் இதில் இல்லை. அது சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சோ ப்ராக்கர் இன்வால்மெண்ட்டோ இதில் இல்லை. ஸோ த பார்ட்டிசிபென்ட்ஸ் தம்செல்ஸ் கோட் த ப்ரைஸ் அட்
which they would like to buy or sell a securities. அதாவது பங்கேற்பாளர்கள் தங்கள் ஒரு பத்திரத்தை வாங்க அல்லது விற்க விரும்பும் விலையை குறிப்பிடுகின்றனர். அவங்க தான் வந்து விலையை நிர்ணயிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவோர் மற்றும் விற்பவர் இருவரும் பாதுகாப்பு விலையை பற்றி அறிந்திருக்காமல் வர்த்தகம் செய்யலாம். அதாவது a trade can be made without both the buyer and seller being aware of the security price as well. ஸோ இதனால் என்னென்னா வாங்குவோர் மற்றும் விற்போர் இருவரும் பாதுகாப்பு விலையை பற்றி அறிந்திருக்காமல் வர்த்தகம் செய்வதனால பரிவர்த்தனையில் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை, தட் இஸ் நோ டிரான்ஸ்பரன்சி இன் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிசி சந்தை முறையை மத்திய அதிகாரத்தால் கட்டுப்படுத்தப்படாததால் மோசடி மிக அதிகமாக நடைபெறுகிறது. ஸோ இதில் ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன், அதாவது ப்ராப்பர் சென்ட்ரல் அதாரிட்டி ரெகுலேஷன்ஸ் இல்லாததுனால இதில் வந்து ஃப்ராட்ஸ் நிறைய வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எளிதாக வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை இது வழங்குகிறது. செகண்டரி மார்க்கெட்ஸ் ப்ரொவைட் எ பிளேஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் டு ஈஸிலி ட்ரேட் தர் செக்யூரிட்டிஸ். அதான் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டாளர்கள் தங்கள் பங்குகளை எந்த நேரத்திலும் இரண்டாம் நிலை சந்தையில் அதிக எண்ணிக்கையிலான வாங்குபவர்களுக்கு விற்கலாம். அதாவது அவங்க வந்து ஹியூஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் வந்து இந்த செகண்டரி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஹோல்டிங்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த நேரத்துலையும் வந்து அதை வந்து செல் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொக்கமாக தேவைப்படும் முதலீட்டாளர்கள் தங்கள் நிலைகள் மற்றும் இருப்புகளை நீக்கி பணத்தை திரட்டலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து கேஷ் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து சிம்பிளி லிக்விடேட் தேர் பொசிஷன்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் டு ரைஸ் தேர் கேஷ். அதுதான் வந்து நெக்ஸ்ட் பெனிஃபிட். அதாவது ரொக்கம் தேவைப்படும் முதலீட்டாளர்கள் தங்கள் நிலைகள் மற்றும் இருப்புகளை நீக்கி பணத்தை திரட்டலாம். நெக்ஸ்ட்டு investors can make money by efficiently trading securities in the secondary market. This market helps in enhancing liquidity in the financial system and capital formation for companies and investors. அதாவது ரெண்டாம் நிலை சந்தையில் பத்திரங்களை திறம்பட வர்த்தகம் செய்வதன் மூலம் முதலீட்டாளர்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் அந்த செகண்டரி மார்க்கெட்டில், ரெண்டாம் நிலை சந்தையில். அதாவது ரெண்டாம் நிலை சந்தையில் பத்திரங்களை திறம்பட வர்த்தகம் செய்வதன் மூலம் முதலீட்டாளர்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை நிதி அமைப்பில் பணப்புழக்கத்தை அதிகரிக்க உதவுகிறது. அதாவது திஸ் மார்க்கெட் ஹெல்ப்ஸ் இன் என்ஹான்சிங் லிக்விடிட்டி இன் த ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ் அண்ட் மூலதனத்தை உருவாக்குறதுக்கும் இது உதவுகிறது. அதாவது மணி ஈஸியாக வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த செகண்டரி மார்க்கெட்டில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கத்தை அதிகரிக்க இது இந்த ரெண்டாம் நிலை சந்தை உதவுகிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலதனத்தை உருவாக்குவதற்கும் இந்த ரெண்டாம் நிலை சந்தை வந்து மிக ஒரு மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சந்தையாகும். அதாவது ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட் தான் இந்த செகண்டரி மார்க்கெட். ஸோ இந்த ரெகுலேஷன் மீன்ஸ் என்னென்னா ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் செக்யூரிட்டி வந்து கொடுக்குறாங்க அவங்க ஃபண்ட்ஸுக்கு. ஏன்னா இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து செக்யூரிட்டி பை பண்ணலாம், அந்த செக்யூரிட்டி பை பண்ணுற கம்பெனி, அதாவது செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுற கம்பெனியை குறித்துள்ள அனைத்து விவரங்களும் அனைத்து தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் அதனால் ஒரு ஹைலி ரெகுலேட்டட் மார்க்கெட், அத்தாரிட்டிஸ்னால ஹைலி ரெகுலேட்டட் மார்க்கெட் தான் செகண்டரி மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய ட்ராபேக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு மார்க்கெட். அதாவது செகண்டரி மார்க்கெட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பங்குகள் விலைகள் ஒரு நொடியில் சரிந்து உயரும். எனவே இது அதிக அளவு ஆபத்தை உள்ளடக்கியது. அதாவது ஃபால் அண்ட் ரைஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகலாம், ஃபால் ஆகலாம். ஸோ இட் இஸ் அ ஹை டிகிரி ஆஃப் ரிஸ்க். இந்த இதில் வர்த்தகம் செய்கிறது ஹை டிகிரி ஆஃப் ரிஸ்க். அதான் வந்து ரெண்டாம் நிலை சந்தையில் உள்ள ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நிலை சந்தையில் முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் குறிப்பிட்ட கட்டணங்கள், கமிஷன்கள் போன்ற தரகுகளை செலுத்த வேண்டும். அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் டு பே சர்டன் ஃபீஸ், கமிஷன்ஸ் அண்ட் brokerage டு இன்வெஸ்ட் in the செகண்டரி மார்க்கெட். அதாவது கமிஷன், சர்டன் ஃபீஸ், brokerage இதெல்லாம் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இதனால் என்னென்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் திஸ் சார்ஜஸ் கேன் நெகட்டிவ்லி இம்பேக்ட் த ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். இந்த கட்டணங்கள் அதிக அளவில் லாப வரம்புகளை எதிர்மறையாக பாதிக்கிறது. ஸோ இதுதான் வந்து இவ்வளோ தான் இந்த செகண்டரி மார்க்கெட்டை குறித்துள்ள சில தகவல்கள். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.